Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் இந்த டிசைன் எப்படி நம்ம கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறது, பேக் நெக் அண்ட் தென் ஸ்லீவ்க்கு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்ற கிளியரான வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை செக் பண்ணாதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். நான் ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோ யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஒரு லைன் கொடுத்து இங்கே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். ஸோ இந்த கேப்பை நம்ம இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, நான் அப்படியே விட்டுடுறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லீஃபு அண்ட் தென் அங்கங்கே கொடி டிசைன் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் அதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் சாரீ கலர் எது கான்ட்ராஸ்டான கலர் இருக்கோ அந்த கலரில் நீங்கள் 2 சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 சில்க் த்ரெட்டையும் சேர்த்து ஒரு நாட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 த்ரெட்டை இப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கை யூஸ் பண்ணி நீங்கள் நாட் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா 2 த்ரெட்டும் பிரியாமல் ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் ஒயிட் பென்சில் வச்சு நான் இன்னும் கொஞ்சம் அந்த லீஃப் டிசைனை வந்து டார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருந்தது ட்ரேஸ் பண்ணுறப்போ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த லீஃப் டிசைனை வந்து நான் லீஃப் த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு க்ராஸாக வந்து த்ரெட்டை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ லீஃப் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன்ல, ஸோ அங்கே வந்து க்ராஸாக வந்து ஒரு லென்த்தாக ஒரு ஸ்டிச்சு அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு அப்படியே நான் த்ரெட்டை ரிட்டன் எடுக்கிறேன். ஸோ இந்த சைட் க்ராஸில் ஒரு லென்த்தாக ஒரு ஸ்டிச் அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து த்ரெட்டை ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டு லென்த்தாக ஒரு ஸ்டிச்சு அப்புறம் ஷார்ட் ஸ்டிச் இதே மாதிரி வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ நம்ம அந்த லீஃப் டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அந்த லீஃப் டிசைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இன்பிட்வீன் வந்து நீங்கள் ஒரு த்ரெட்டுக்கும் வந்து கேப் விடக்கூடாது. இந்த மாதிரி நெருக்கமாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில்லிங் கொடுத்துருங்க. இப்போ நம்ம லீஃப் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோன்னா அது ஃபுல்லாக வந்து உள்ளே ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்டர் லைன் கொடுங்க. அப்போ தான் வந்து நீட்டாக வரும். சில பேர் பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட ஃபில்லிங் பண்ணுவாங்க. அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ஃபில்லிங் கொடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி நம்ம க்ராஸாக கொடுத்துட்டு இப்போது அப்படியே வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். இப்போ அந்த லீஃப் நம்ம ஃபில்லிங் கொடுத்தோம்ல அதை சுற்றி வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். இந்த செயின் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கொடுங்க. கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக கொடுக்காதீங்க. ஸோ இப்போ எவ்வளோ லென்த் எடுக்கிறீங்களோ அதே லென்த்தே ஃபைனலாக வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி டிப்லெல்லாம் என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து டர்ன் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி டர்ன் பண்ணுங்கள் நீடில். அப்படி பண்ணுறப்போ அந்த டிப்பில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கும். அது பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃபைனலாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறப்போ பிகினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்து இதுவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான த்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு வந்து டபுள் பெல் பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். குவாலிட்டி கொஞ்சம் சீக்கிரம் அறந்து போகாது. ஸோ அந்த பிராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இருக்கிற லீஃப்க்கும் அதே தான். ஸோ லென்த்தாக ஒரு ஸ்டிச் அப்புறம் ஷார்ட் ஸ்டிச்சு இந்த மாதிரி நல்லா க்ராஸ் கொடுக்கணும். ஸோ க்ராஸ் கொடுத்தீங்கன்னா தான் நல்லா வரும். கண்டிப்பாக வந்து டபுள் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். பட் போக போக உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும். த்ரெட் ஒர்க் தான் ரொம்ப ஈஸியான ஒர்க்குன்னு நீங்களே நினைப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். பீட் ஒர்க்னா பீட்ஸை லோட் பண்ணி நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணவே ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த த்ரெட் ஒர்க்கில் அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நீங்கள் பாருங்கள், நல்லா க்ராஸ் கொடுத்து லென்த்தாக ஒரு ஸ்டிச் அகெயின் ஒரு ஷார்ட் ஸ்டிச் திருப்பியும் நீடில் டர்ன் பண்ணுறேன். லென்த்தாக ஒரு ஸ்டிச் அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அந்த எட்ஜ் வரைக்கும் நான் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மேலே கொடுக்காதீங்க த்ரெட்டை. ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்குன்னு ரொம்ப கேப்பும் வரக்கூடாது இன்பிட்வீன் த்ரெட்டுக்குள்ளே. ஸோ உங்களுக்கு வந்து கிளாத் தெரியக்கூடாது. கிளாத் தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். மேலேயும் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபைனலாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ அதில் லென்த்தாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லீஃப் வந்து நல்லா ஷார்ப்பாக வரணும். நிறைய பேர் பண்ணுவாங்க கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா கடைசியாக வந்து ஒரு ஷார்ப்பாக லென்த்தாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே லீஃபே வந்து ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி க்ராஸ் கொடுக்குறோம். லென்த்தாக ஒரு ஸ்டிச் அப்புறம் ஷார்ட் ஸ்டிச்சு டர்ன் பண்ணுற நீடில் லென்த்தாக ஒரு ஸ்டிச் அப்புறம் அகெயின் ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஸோ நீடில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணிக்கோங்க.
இல்லை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லிங் கொடுக்க கஷ்டமாக இருக்குது, ஃபஸ்ட்டு எனக்கு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் கொடுக்கறதுனாலும் இட்ஸ் ஃபைன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இது வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே போட்டோன்னா வந்து நம்மளுக்கு மற்ற 2 லீஃப்க்கும் வந்து இடிக்கும். அதனால் அப்படியே வந்து செயின் ஸ்டிச் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அகெயின் லென்த்தாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறமா நான் டர்ன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்குது. ஸோ இந்த செயின் ஸ்டிச் பண்ணுறப்போவும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த மேலே படக்கூடாது. நம்ம ஃபில்லிங் கொடுத்துருக்கோம்ல, அது மேலே வந்து த்ரெட் படாத அளவுக்கு பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் அப்படியே அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வரேன். அப்படியே செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லீஃப் ஷேப்புக்கு வந்து நான் இப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ட்ரேசிங்லேயே நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருப்பேன் இந்த லீஃபோட பேட்டர்ன். ஸோ அதனால் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற லீஃபும் அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபில்லிங் மட்டும் பார்த்து பண்ணுங்கள். ஸோ மேலேயும் பண்ணக்கூடாது, ரொம்ப கேப்பும் இருக்கக்கூடாது மிடில். ஸோ இந்த மாதிரி டர்ன் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். நிறைய பேர் பிகினர்ஸ் என்னென்னா, எனக்கு சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு சில்க் த்ரெட் அறந்து போயிடுது, எனக்கு வரமாட்டுது, இல்லைன்னா 2 த்ரெட்டில் வந்து ஒரு த்ரெட் அறந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்கணும். டபுள் பெல் பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க சில்க் த்ரெட்டு. நெக்ஸ்ட் வந்து கீழே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நீடிலுக்குள்ளே. ஸோ அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ லைட்டாக ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு சீக்கிரமாக அறந்து போகாது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே நீடில் வந்து எப்பயுமே 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. ஓகேவா? நீடில் வந்து நீங்கள் வளைச்சி ரொம்ப பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னாவே த்ரெட் அறந்து போயிடும். ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டியது த்ரெட்டோட பிராண்டு நல்லா பார்க்கணும். அப்புறம் நீங்கள் கீழே ரொட்டேட் பண்ணுற த்ரெட்டை வந்து எவ்வளோ டைட் பண்ணுறீங்க, டைட்டெல்லாம் பண்ணாமல் லூஸும் பண்ணாமல் மீடியமான இதில் நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை ஹேண்டில் பண்ணணும். அண்ட் தென் நீடில் வந்து 90 டிகிரியோட பொசிஷனில் வச்சுருக்கணும், ரொம்ப நீடில் பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபில்லிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கேப் இதுக்கு மேலே நம்மளால் ஃபில் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே லென்த்தாக ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அப்படியே டர்ன் பண்ணுறேன். ஸோ அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் அந்த செயின் ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நம்மளோட லீஃப்கே ஒரு நல்ல ஒரு ஷேப்பை கொண்டு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபில்லிங் வந்து ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் அந்த கடைசியாக நீங்கள் கொடுக்குற அந்த அந்த செயின் ஸ்டிச்சில் தான் அந்த த்ரெட்டோட ஃபினிஷிங் வரும். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ ஃபுல்லாகவே நான் த்ரெட் ஒர்க் முடிச்சிட்டேன். இப்போ பீட் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே லீஃப் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன்ல, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கொடி மாதிரி வரைஞ்சிருக்கிறதுக்கு பீட் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இது வந்து காப்பர் பார்டர் சாரீ. ஸோ அதனால் காப்பர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் பேர்ல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும் அதனால். ஸோ அங்கே டாட் வச்சுருக்க இடத்துல வந்து ஒயிட் பேர்ல் யூஸ் பண்ணணும், மற்ற இடத்துல வந்து சுகர் பீடை வச்சு நான் ஃபில்லிங் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இதுக்கெல்லாம் எண்ணாட் போட்டுருங்க. பட் இதெல்லாம் கை எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒர்க்கு, அதனால். ஸோ அந்த டாட்டில் இருக்கிற இடத்துல வந்து ஒயிட் பேர்ல் வைக்கிறேன், மற்றதுக்கெல்லாம் சுகர் பீட் வைக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து பேர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் சுகர் பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பேர்ல் ஆண்டை நீங்கள் எண்ணாட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேர்ல் ஆண்டை அந்த த்ரெட் வந்து கொஞ்சம் ஹார்டாக தெரியும், கொஞ்சம் அது ஆக்வர்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. அதனால் எப்பயுமே வந்து அந்த டாட்டில் இருக்கிற அந்த 3mm பேர்ல் பீட் இருக்குல்ல, ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடை வச்சு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபைனலாக எண்ணாட் வந்து சுகர் பீட் பக்கத்தில் போடுறப்ப அது அவ்வளோ ஹார்டாக தெரியாது. ஏன்னா அந்த ஒயிட் பேர்ல் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதால நான் செல்ஃப் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன், டெய்லரிங் த்ரெட். ஸோ அந்த ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும், அதனால தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒயிட் பேர்லை ஸ்டிச் பண்ணுறது. நீங்கள் வந்து செல்ஃப் கலர் சீவிங் த்ரெட் இல்லைனாலும் கோல்டு கலர் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் ஏன் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து டெய்லரிங் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நைலான் த்ரெட்னால் இப்போ அயன் பண்ணுறப்போ அது லைட்டாக உருக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து இந்த கலர் இப்போ ப்ளூ கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ப்ளூ கலர் கிளாத்தில் வந்து ஒயிட் கலர் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் அந்த எண்ணாட் போடுறப்ப அந்த பிசுறுலாம் கொஞ்சம் ஒயிட்டாக ஹார்டாக தெரிகிற மாதிரி இருக்கும், அது பார்க்க வந்து ஃபினிஷிங் நல்ல லுக் கொடுக்காது. அதனால தான் நான் வந்து செல்ஃப் கலர் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் எனக்கு செல்ஃப் கலர் த்ரெட் வந்து அறந்து போயிடுது டெய்லரிங் த்ரெட்டு, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து பிராண்டு
வர்த்தமான் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அறந்து போகாது. அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த த்ரெட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து த்ரெட் அறந்து போகாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லென்த்தாக ஒரு கொடி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து இதே மாதிரி ஸ்டிச்சஸ். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே அதுதான். அந்த லீஃப் ஃபில்லிங் தான் நம்ம பண்ண போகிறோம். மற்றபடி இந்த பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ நல்லாயிருக்கும், பார்க்க ஹைலைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேர்ல் பீடு, அப்புறம் 2 சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி எண்ட் நாட் போட்டுடுறேன். ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் அந்த பீட் ஒர்க் அண்ட் த்ரெட் ஒர்க். இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன் மேலேயே சுகர் பீட் லைன் கொடுக்க போகிறேன். எப்பயும் போல் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த லைன்லாம் வந்து க்ராஸாக பண்ணிட்டீங்க, திடீர்னு க்ராஸ் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ அது வந்து பார்க்க வந்து ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது. அது டிசைன் எதுவும் நம்ம சொதப்பின மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணுறப்போலாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ட்ரா பண்ண லைன் மேலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க, செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? லைன் ஸ்ட்ரெயிட்டாக வருதா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் செயின் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். பிகாஸ் அந்த 1 இன்ச் வந்து பெருசாக தெரியாது. அது இல்லாமல் சாரியில் மாட்டி ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 1 இன்ச்சுக்கு நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ண போகிறேன். பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் வந்து நீட்டாக ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுங்க. இல்லைனா வந்து நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம். இதுக்கு வந்து நான் வந்து பீட்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன த்ரெட் வச்சு நீங்கள் ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அதே நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டோனை மட்டும் தூக்கிக்கும், ஏன்னா அது ரிமூவ் ஆச்சுன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஸ்டோனை மேலே மட்டும் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோனுக்கு மேலே ஒரு ஸ்டிச், அகைன் ஒரு குட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் டர்ன் பண்ணிக்கோங்க நீடில். இப்போ ஒரு ஸ்டோன் செயினுக்கும் உள்ளே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் உள்ளே கொடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீடில் வெளியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே இன்னொரு ஸ்டோனுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டோனாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோனாக இருந்ததுன்னா நீங்கள் 2 ஸ்டோனுக்கு கூட ஒரு ஸ்டிச்சஸும் கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒவ்வொரு ஸ்டோனாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்சு, அகெயின் அப்படியே உள்ள ஒரு ஸ்டிச், அப்படியே த்ரெட் எடுத்துகிட்டு வரேன், இன்னொரு ஸ்டோன் மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டோனாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். 2 ஸ்டோனுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுங்க. ஸோ அப்படியே த்ரெட் எடுக்கிறேன், ஸ்டிச் கொடுக்குறேன், அப்படியே நீடில் வெளியே எடுக்கிறேன், ஒரு ஸ்டோன் பக்கத்தில் ஒரு ஸ்டிச், நெக்ஸ்ட் அப்படியே கொண்டு போகிறேன். இதே மாதிரி 2 ஸ்டோனுக்காக வந்து ஸ்டிச்சஸும் நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ்க்கெலாம் வந்து ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு சிங்கிள் பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்லீவில் மேலே டாட் இருக்கும்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு பீட் 5 mm பீடை ஸ்டிச் பண்ணுறேன். அகெயின் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே த்ரெட்டை எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கை வச்சு அந்த பீட்குள்ளே வந்து நீங்கள் கை வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தம் ஃபிங்கரை. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்துருங்க. நல்லா பாருங்கள், ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கிளியராக ஜூம் இனில் காமிக்கிறேன். ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணி ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்குறேன். அப்புறம் ஒரு 5 mm பீடை ஸ்டிச் பண்ணுறேன். அகெயின் ஒரு குட்டி ஸ்டிச். இப்போ வந்து த்ரெட்டை நல்லா லென்த்தாக எடுத்துகிட்டு தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஸோ அந்த த்ரெட்டுக்குள்ளே அதை ஹோல்ட் பண்ணி கீழே இருக்கிற த்ரெட்டை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பார்டர் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் சாரீ கலர் த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ நம்ம சரியில் ஸ்டிச் பண்ணுவோம்ல ஸ்டார்டிங்கில், ஸோ அதே மாதிரி வந்து த்ரெட்டில் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ 2 டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கும் எல்லா த்ரெட் ஒர்க்குக்கும் டபுள் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன லென்த்தில் எடுக்கிறீங்களோ அதே செயின் ஸ்டிச்சை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் குட்டி குட்டியாகவே செயின் ஸ்டிச் கொடுங்க. ஸோ அந்த த்ரெட் ஒர்க் கொடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹைலைட்டாக காமிக்கும் நம்ம டிசைன் எல்லாம். ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸில் வந்து நம்ம எல்லோ கலர் த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணதால் ரொம்ப பிரைட்டாக இருந்தது. ஸோ டாட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீடாக வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கும் இதே டிசைனே தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக வந்துருந்தது. ஸோ ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் பஃப்பும் நாங்கள் வச்சுருக்கோம். ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ்க்கு எல்லோ கலர் த்ரெட் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.